கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த கொரியன் ஸ்கூல் ட்ராமாவோட 15th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில இது வரைக்கும் நான் சண்டை போட மாட்டேன், யாரையும் காயப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த சிவு இனிமே நான் சண்டை போடுவேன்னு வாங்க கிட்ட சொல்றான். அப்புறம் வாங்க வேற அசிஸ்டன்ட் கிட்ட அப்பாவை பார்க்கணும், டிக்கெட் புக் பண்ணுன்னு சொல்லியிருப்பானா, அவனும் புக் பண்ணிட்டான் போல. இப்போ வாங்க யார்கிட்டையும் சொல்லாம நைட்டு ஸ்கூல்ல இருந்து வெளியில போறான். இப்போ அப்படி இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இந்த செக்யூரிட்டி பொண்ணு சனாவோட அப்பா கிட்ட, சனா மூரிம் ஸ்கூல்ல தான் படிக்கிறான், நான் நேரம் வரும்போது கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருப்பாளா. இப்போ மூரிம் ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு வந்துட்டா. இந்த யோகா சாரும் சனாவோட அப்பா வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போக இத மாடியில இருந்து சிவு பார்த்துட்டு இருக்கான். யோகா சார் உள்ள கூட்டிட்டு போய், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் அதெல்லாம் கண்டுக்கல. சனான்னு ஒரு பொண்ணு இங்க படிக்கிறாளான்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அதுக்கு யோகா சார், ஆமா இங்க தான் படிக்கிறா, அவ இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, அவளோட உண்மையான அப்பா ஹெச்எம் இல்லைன்னு சொல்லி மனசு உடைஞ்சு போயிருக்கா. மூரிம் அசோசியேஷன் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கு, நீங்க தான் இனிமே சனாவையும் பாத்துக்கணும். அப்புறம் சங்குவோட கீ அதுவுமே எங்க இருக்கணும், யார்கிட்ட இருக்கணுமோ அதை நீங்க தான் சரி பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இவங்க பேசிட்டு வெளியில வர சிவு ஏற்கனவே இவங்களை பார்க்கலாம்ல, அவன் வந்து இவங்களை மறிச்சு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கறான். சனாவோட அப்பாவும் ஓ நீயா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞாபகம் வருது. அப்ப அவன் இருந்துட்டு, நீங்க சனாவை தான் இப்ப பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா இப்ப அதுக்கான சரியான நேரம் கிடையாது, அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, அவளோட மனசு கொஞ்சம் பக்குவப்படட்டும், நீங்க அவளோட அப்பா தானே, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அவரும் சரி நீ சொல்ற மாதிரியே பண்றேன் அப்படின்னு சொல்ல அவன் நேரா சனா கிட்ட போய், நான் உன்னை சொல்றேன் ஷாக் ஆயிராத, அதாவது உன்னை பெத்த அப்பா இங்க வந்திருக்காரு, உனக்கு டைம் வேணும், இப்போதைக்கு அவரை பார்க்க முடியாதுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப சோகத்துல, நான் இத்தனை வருஷமா ஹெச்எம் தான் என்னோட அப்பா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது எல்லாமே போய் அவர் உண்மையாவே என் மேல பாசம் வச்சிருந்தாரான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல சிவு ஒன்னு, உன் அப்பாவோட பாசம் உண்மைன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவகிட்ட பேசிட்டு வந்து சனாவோட உண்மையான அப்பா கிட்ட, இப்போதைக்கு அவளால பேச முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்ல அவரும் புரிஞ்சுக்கிறாரு, நான் என்னை பத்தி மட்டுமே யோசிச்சேன், அவளை பத்தி யோசிக்கல, சரி நான் இன்னொரு நாள் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போலான்னு பாக்குறாரு. அப்ப இவன் அவரை கூப்பிட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதுக்காக சங்கை குரூப் ஆளுக்கும் கூட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். இந்த செக்யூரிட்டி பொண்ணு பக்கத்துல தான் இருக்கா, அவ சைனாக்காரி தானே, அவளுக்கு கொரியா புரியாது போல, நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல ஹீரோயின் ஒரு பொண்ணை கடத்தினாங்க, ஆனா அவளை கடத்தணும்னு கடத்தல, சனா நினைச்சு அவளை கடத்திட்டாங்க, சேர்மன் வாங்க சொன்னாரு, ஹெட் மாஸ்டர் தான் அன்னைக்கு உங்க வீட்டை தீ எரிச்சதும் சங்குவோட சாவியை கைப்பற்றணும்னு நினைச்சது ஹெச்எம் தான் ஜூக் புங்னு சொன்னாரு, ஆனா ஹெச்எம் நான் அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக தான் அங்க போனேன், ஆனா நான் அங்க ரொம்ப லேட்டா போயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு, நான் ஹெச்எம் சொன்னதான் உண்மை நினைக்கிறேன்னு சொல்ல அவரும் அப்படியான்னு பேசிட்டு இருக்க. அப்ப பார்த்து சனா மாடியில இருந்து இவரை எட்டி பாக்குறா. அவளுக்கு ஹெச்எம் ஞாபகமா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இவ பேசிருக்கே மாட்டாள்ல, பேச வரும்போது கூட இப்போதைக்கு பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பா, கடைசி போற நேரத்துல கூட நான் இனிமே உங்களை பார்க்கவே விரும்பலன்னு சொல்லியிருப்பாளா. இப்ப அதை நினைச்சு அவ வருத்தப்படுறா. ஒரு தடையாவது அவர் கண்ணை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறா. இப்ப அப்படி திரும்ப சனாவோட அப்பா பேசிட்டு வெளியில போகும்போது அந்த செக்யூரிட்டி பொண்ணு, அந்த பையன் உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் இவர் ஒரு விஷயம் யோசிச்சிருப்பாரு. இந்த சிவு பேசிட்டு இருந்தால, அப்ப கடைசியா சேர்மன் வாங்க தான் ஜூக் போங்கன்னு நினைக்கிறேன், அவர் சங்குவோட சாவி எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை யோசிச்சு பார்த்துட்டு, ஆனா அவர் இவகிட்ட சொல்லல. இவகிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த பையன் அவனோட ஃப்ரெண்டை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர் வீட்டு வாசல்லே நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்க்க ஹெச்எம் வராரு. வர வாங்க அப்படின்னு வரவே இருக்கிறாரு. ஹெச்எம் ஒண்ணு, நான் வருவேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லல, ஆனா எதிர்பார்த்துட்டு தான் நின்று இருக்காரு. உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்க, உங்களுக்கு சங்குவோட சாவியை பத்தி தெரியுமான்னு ஹெச்எம் கேட்டுட்டு, 18 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அங்கதான் இருந்தீங்களான்னு கேட்கிறாரு. அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா சங்குவுக்காக தான் அங்க வந்தாங்க அப்படின்னு சொல்ல இவரும், நீங்க அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லுங்க, நான் உங்களை பிளேம் பண்ண மாட்டேன், அன்னைக்கு நடந்த விஷயம் எனக்கு தெரியணும்னு ஹெச்எம் கேட்கிறாரு. அப்படி இன்னொரு பக்கம் வாங்க ஏர்போர்ட்ல நிக்கிறான். அந்த அசிஸ்டன்ட் வந்து டிக்கெட்டை கொடுத்துட்டு, நான் சேர்மன் கிட்ட நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டேன், ஆனா அதுல விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இவன் உன்னை கொஞ்சம் பார்த்து பேசு, அது மட்டும் இல்லாம இன்னொரு தடவை ஹீரோயினை கடத்தின மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நான் இல்லாதப்போ நடந்துச்சு அப்படின்னா உன்னை தொலைச்சு கட்டிடுவேன், இன்னொரு தடவை நான் அந்த மாதிரி தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி திரும்ப ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்தா, ஹீரோயினோட அப்பா எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அன்னைக்கு அந்த பையன் இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு அந்த குட்டி பையனை இவர் தூக்கிட்டு வந்தப்போ ரொம்ப அழுதுருப்பான். அப்ப அழாதப்பான்னு சொல்லியும் கேட்கல. அப்புறம் இவர் கொஞ்ச நேரம் வாயை பொத்திருப்பாரு. அதுலதான் இவன் செத்துட்டான்னு இவர் தப்பா நினைச்சு அந்த இலைகளுக்குள்ள போட்டுட்டு வந்திருக்காரு. அது என்னோட தப்பு தான், ஆனா நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல, கடைசியில பார்த்தா அவன் ஹீரோயின் கூட தான் படிச்சிட்டு இருக்கான், இதெல்லாம் விதி போல அப்படின்னு சொல்ல இவர் உடனே ஷாக் ஆயிட்டாரு. என்னது எங்க ஸ்கூல்ல படிக்கிறானா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு தெரியாது
தெரியாதா? சிவு, அவன் பேர் சிவு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அப்படியே இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நீங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கிடைக்குன்னு நினைச்சீங்கன்னா யார் வந்து கேட்டாலும் சொல்லிடாதீங்க, கண்டிப்பா யாராவது வருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஹெச்எம்எல்ல வந்திருக்காரு. அப்புறம் அப்படி சனாவை பார்த்தா அவகிட்ட சிவு ஒரு போட்டோவை கொடுத்தான்ல, அந்த போட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு இப்ப அவளோட பெத்த அப்பா எதுக்காக ஷங்கை குரூப் கூட வந்தாரு அப்படின்னு சொல்லி டவுட்டா இருக்கு. அதோட ஹெச்எம்ஐ ரொம்ப மிஸ் பண்றா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உண்மையான கத்தி வச்சு தானே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு. அதுல எல்லாரும் பதறி போய் நிக்க, அடுத்து யாரு அப்படின்னு சொல்லி அந்த புது டீச்சர் கேட்டு ஒரு ரொம்ப வீக்கான பையனை கூப்பிடுறாங்க. இந்த மூரிங் காம்படிஷன்ல கூட பாத்ரூம் போகுதுன்னு சொல்லிட்டு ஓடுனானா அந்த பையன் இதை பார்த்த சிவு, இவன் கண்டிப்பா சண்டை போட்டுக்கிட மாட்டான், இவனால முடியாதுன்னு அவன் வந்து இவன் வேண்டாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் கையில இருக்க ஆயுதத்தை வாங்கி ஆயுதத்தை வச்சு சண்டை போடாம ஆயுதத்தை கீழே போட்டுட்டான். அந்த புது டீச்சரும் ஆயுதம் வேணாமான்னு கேட்க, நான் ஆயுதம் இல்லாமலே சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது புதுசா அந்த டீச்சர் கூட 2 பேர் வந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர். ஆனா 2 அடியில சிவு அந்த ஆளோட ஆயுதத்தை பிடிங்கி அவனுக்கு எதிராகவே வைக்கிறாரு. அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் இவன், நாங்க மரக்கட்டை கத்தி கம்பு வச்சு சண்டை போடுறதுனால நாங்க வீக்கான ஆளுங்கன்னு கிடையாது, நாங்க இதுக்கு முன்னாடி உண்மையான பயத்தை சந்திச்சது இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அது தப்பு, நாங்க இந்த ஸ்கூலுக்கு வந்தது காரணமே அந்த பயத்தை போக்குறதுக்கு தான், நீங்க பயத்தை காட்டுறேன்னு சொல்லி பசங்களை ஆபத்துல தள்ளுறீங்க, எனக்கு அதுதான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த அம்மா அப்படியே சிரிச்சுட்டு, உனக்கு இதுதான் பயமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக உங்க ஐடியாலஜியே தப்பா இருக்கு, அதை பார்த்து எனக்கு கோவம் வருது, கோவத்துல நான் வயலன்ஸ் யூஸ் பண்ணிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு, அந்த வயலன்ஸ்னால உங்களுக்கு ஏதாவது ஆயிரும், இன்னொரு தடவை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி முயற்சி பண்ணீங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுறான். அந்த அம்மாவால எதுவும் பேச முடியல. இது எல்லாத்தையுமே சனா வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்றாங்களேன்னு. அப்புறம் அப்படி சைடா சிரிக்கிறா. இனிமே இவனும் களத்துல இளங்கால் முடிவு பண்ணிட்டா போல, இத்தனை நாள ரூம்ல தானே கிடக்குறா. இன்னொரு பக்கம் வாங்க பார்த்தா அவன் சைனாக்கு போயிட்டான், அவனோட அப்பா ஆபீஸ்க்கும் போயிட்டான். இவனுக்கு அவருக்கு என்னெல்லாம் தெரியுமோ அப்புறம் இனிமே என்ன பண்ண போறாரு அப்படின்றது தெரியணும்ன்ற மாதிரி கேட்கறான். அவர் என்ன சொன்னாருன்னு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே நமக்கு திரும்ப லட்சமா காட்டுறாங்க. அவர் இந்த மூரின் சேர்மன் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் போய் பேசிட்டு இருக்காரு. என்னோட ஃப்ரெண்டு சனாவோட அப்பா உயிரோட தான் இருக்கானான்னு கேட்டுட்டு அவன் சேர்மன் வாங்க கூட கூட்டு சேர்ந்துட்டானான்னு கேக்குறாரு. இந்த சேர்மனும், இத்தனை நாள் சனா உன்கிட்ட தான் இருந்தா, நீ தான் மறைச்சு வச்சிருந்தான்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஆபத்தா போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹெச்எம் அதெல்லாம் பத்தி யோசிக்காம, நான் அவனை பார்க்கணும், நீங்க தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு கேட்க, அவரும் அது உனக்கு ரொம்ப ஆபத்தா முடியும், சரி பரவாயில்ல நான் ஏற்பாடு பண்றேன், என்னோட ஆட்களையும் கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே அங்க கட் பண்ணி திரும்ப வாங்குக்கு வந்தா வாங்கோட அப்பா இந்த சங்கு சாவில ஒரு பீஸை வச்சிருந்தார்ல, அதை அவன் முன்னாடி வச்சுட்டு, அந்த சாவியில இது ஒரு பீஸு 18 வருஷத்துக்கு முன்னாடி 3ஆ பிரிஞ்சது, இது ஒரு பீஸு சனா கிட்ட ஒன்று இருக்கும், அப்புறம் கடைசி பீஸு சனாவோட தம்பி கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்ல, இவன் ஒன்று, இதுக்காக தான் நீங்க என்ன அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களான்னு கேட்கறான். அவரும் ஆமான்னு சொல்லிடுறாரு. எந்த நம்பிக்கையில நீங்க என்ன அனுப்புனீங்க, நான் இதை செய்வேன் நம்பினீங்களான்னு கேட்க, நான் ஒரு பிசினஸ் மேன், நான் எந்த விஷயத்துலையும் தப்பு பண்ண மாட்டேன், நான் அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன்னு சொல்றாரு. அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன்னு சொன்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் அவனுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்ல, அதையும் காப்பாத்துவேன், நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்ல அவன் ஃபர்ஸ்ட் சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல. நீங்க நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, மலையில இருந்தே கீழே விழுந்தாலும் நம்ம உயிர் வாழ்றதுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணணும், இது நீங்க கத்து கொடுத்தது தான், இந்த தடவை நான் அந்த மாதிரி பண்ணலன்னா எனக்கு என்ன நடக்கும்னு கேட்கறான். அதாவது இவர் சொன்ன மாதிரி பண்ணலன்னா என்ன பண்ணுவாருன்ற மாதிரி கேட்கறான். எனக்கு என்ன ஆகும், என் அம்மாவுக்கு என்ன ஆகும்னு கேட்கறான். அவர் ஒண்ணு, இவ்வளவு ஆபத்தான விஷயத்த நான் எனக்காகவா பண்ணேன், நான் உனக்காகவும் அம்மாவுக்காக தான் பண்ணேன், நான் உன் அம்மாவை சைனா கூட்டிட்டு வந்து அவ கூட வாழ்றேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவனுக்கு தான் அம்மா பாச பொத்துக்கிட்டு வருமே, உடனே அப்படியே மனசெல்லாம் மாறுது. ஆனா இவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, அதுக்கு இவர் காரணம் இல்ல போல, 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவருக்கு அந்த சங்குவோட சாவியை பத்தியே தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டு நீ தயங்குறதுக்கு காரணம் என்ன, அந்த ஹீரோயின் பொண்ணான்னு கேட்கிறாரு. இவனும், நான் அவளை லவ் பண்றேன், அவளை சந்தோஷமா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றான். இவர் ஒன்னு, சந்தோஷமா இருக்கவங்களால பவர்ஃபுல்லா இருக்க முடியாது, அவங்க பாசம் பந்தவனு மனசை ஒரு நிலையா வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அப்படி திரும்ப ஹெச்எம்க்கு வந்தா அவர் இன்னும் சேர்மன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இந்த சேர்மனும், நாம 2 பேரும் ஒன்னு சேரலாம், ஒன்னு சேர்ந்தா திரும்ப அந்த மூரிங் ஸ்கூலை கைப்பற்றலாம், நாம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹெச்எம் எனக்கு ஜெயிக்கிறதுலாம் ஒரு விஷயம் இல்ல, யாருக்கும் அந்த ஆள் ஆபத்தாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் சேர்மன், உன்னோட ஃப்ரெண்டோட பையன் பத்தி தெரிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹெச்எம்மும் சேர்மன் மேல உள்ள நம்பிக்கையில, ஆமா தெரிஞ்சிச்சு, அவன் எங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறான், அவன் பேரு சிவு அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிட்டாரு, அது மட்டும் இல்லாம எனக்கு ரீசெண்டா தான் தெரிஞ்சிச்சு அப்படின்றதையும் சொல்றாரு. இந்த சேர்மனுக்கு சிவுவோட பேரை கேட்டதுமே, ஒரு பையன் எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணானே அந்த காம்படிஷன்ல அவனா அப்படின்னு கேட்க, ஹெச்எம் அவன் தான் சொல்லிடுறாரு. அப்புறம் அவன் தான் கன்ஃபார்ம் ஆனோன்னு, நான் எப்படியாவது சனாவோட அப்பாவை மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சிருக்காரு. ஹீரோயின் வந்தோடனே, நீ மூரிங் ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும்,
பண்ணணும், ஆனா இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்ல நீங்க என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் வரேன். அந்த மூரின் ஸ்கூலுக்கும் உங்க கண்ணு பாதிக்கப்பட்டதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்க இவர் அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இது சிவு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். நான் அந்த பையனை அன்னைக்கு தீல இருந்து காப்பாத்தினேன், அதுக்கப்புறம் அந்த பையன் இறந்துட்டான். இல்ல நான் தான் அவனை கொன்னுட்டேன்னு நினைச்சேன், அதனால எனக்கு வேற வழி இல்லாம நான் அந்த பையனை அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவளுக்குலாம் ரொம்ப ஷாக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல தான் எனக்கு கண்ணு போச்சுன்னு சொல்ல இவளும் அந்த குழந்தை தான் சிவான்னு கேட்கிறா. இவரும் ஆமான்னு சொல்ல அவ அப்படியே உடஞ்சு போயிட்டா. அந்த குழந்தை இப்போ உயிரோட இருக்கு, அதுவும் ஸ்கூல்ல படிக்குது அப்படின்னு சொல்ல இல்ல இதை நம்ப மாட்டேன்னு ரொம்ப பதறா. அது மட்டும் இல்லாம இவளுக்கு செம்ம கோவம். நீங்க எதுக்காக அவனை அப்படியே விட்டுட்டு வந்தீங்க? அவன் வாழ்க்கையில இவ்வளவு நாள் தனியா எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? நீங்க திரும்ப போய் பார்த்துருக்கலாம், அந்த குழந்தை உயிரோட இருக்கான்னு பார்த்துருக்கலாம், நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ரொம்ப கதறா. அவர் ஒண்ணு எனக்கு அந்த டைம் கண்ணு போயிடுச்சு, திரும்ப போய் பார்க்க முடியல. நான் அவன் ஸ்கூல்ல படிக்கிறான், அவனுக்காக தான் நீ அந்த ஸ்கூலுக்கு போகணும்னு விருப்பப்படுறன்றதுக்காக தான் இதெல்லாம் உன்கிட்ட சொன்னேன். நான் அன்னைக்கு இருந்த டைம்ல உன்னை காப்பாற்றணும், அது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் நான் திரும்ப போல. உனக்காகவாது நான் வாழணும்னு நினைச்சேன், திரும்ப போயிருந்தா செத்துருப்பேன். நான் உன்னையும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்ல அவ ஒண்ணு அப்ப எனக்காக தானா, என்னாலதான் அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டானா, என்னாலதான் அவன் இப்படி இருக்கானா அப்படின்னு இன்னும் கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி சிவுவை கட்டுறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ கனவு மாதிரி வந்து எந்திரிச்சு உட்காடுறான். அப்ப அங்க ஹீரோயின் வரா. வந்து திரும்பவும் அந்த நெருப்பு கனவா அப்படின்னு கேட்க அவனும் எப்ப வந்த அப்படின்னு கேட்கறான். நீ என்ன கூப்பிட்டல, அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தலையெல்லாம் வருடி கொடுத்து அப்படியே அவ தோல் மேல சாட்சி ஹக் பண்ணிக்கிறா. அவனுக்கு இது கனவு அப்படின்னு தோணுது. அப்புறம் என்னால்தான் அப்படி ஆயிடுச்சு, என்னால்தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அவன் தலையை தடவி கொடுத்துட்டு இருக்கா. அவ கண்ணில் கண்ணீர் வழிஞ்சிட்டே இருக்கு. இவன் கனவு நினைச்சிட்டு இருக்கான், ஆனா நிஜம்தான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா திரும்ப திடீர்னு முழிக்கிறான். பார்த்தா இதுவும் கனவு. அப்படி இன்னொரு பக்கம் வாங்கோட அப்பா கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் வந்து வாங்க கொரியாவுக்கு போயிட்டான்ற விஷயத்த இன்ஃபார்ம் பண்றான். அவன் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவான், நீ அவன் கூடவே இருந்து ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டக்குனு இவருக்கு யாரும் கால் பண்றாங்க. யார் பண்றாங்கன்னு தெரியல, ஆனா இவரும் நான் இப்பவே கொரியாவுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. வாங்க ஆல்ரெடி கொரியாவுக்கு வந்துட்டான். அவன் அப்படியே ஒரு கார்ல உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். பார்த்தா அவன் கையில இந்த சங்குவோட ஒரு பீஸ் இருக்கு. வாங்கோட அப்பாட்ட ஒரு பீஸ் இருந்துச்சுல, அதை இவன்ட்ட கொடுத்து எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்பதான் இவன் மற்ற பீஸையும் எடுப்பான்னு நினைச்சிட்டு அப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி சனாவை கட்டுறாங்க. அவ தான் ரூமை விட்டு வெளியில வந்துட்டால. இதெல்லாம் பார்த்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சனாவே வந்துட்டா, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம ஏஸ் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே அவ ரூமுக்கு போனா அவ பெட்ல ஒரு லெட்டர் இருக்கு. அதை பாக்குறா. என்ன எழுதிருக்குன்னு தெரியல. வேக வேகமா சிவு கிட்ட தான் வர்றா. அவங்கிட்ட கொடுத்து இதுல எதோ எழுதிருக்கு, என்னால நம்ப முடியல, படி அப்படின்னு சொல்றா. பார்த்தா ஹீரோயின் தான் எழுதியிருந்திருக்கா. ஹீரோயின் மனசு கேட்காம உண்மையை எழுதியிருக்கா. இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா இது சொல்லியே ஆகணும். சனா 18 வருஷத்துக்கு முன்னாடி உன் குடும்பத்தை இழந்துட்டேன்னு சொன்னல, அங்க என் அப்பா இருந்திருக்காரு. அவர் உன்னோட தம்பியை தூக்கிட்டு வந்திருக்காரு. அந்த பையன் மலையில கைவிடப்பட்டிருக்கான். அந்த பையன் தான் சிவு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இது என்னோட அப்பாவால் நடந்திருக்கு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சிவு பேரையும் சனா பேரையும் போட்டு எழுதியிருக்கா. இவங்க 2 பேரும் அக்கா தம்பின்றது இப்ப புரிய வருது இல்ல. அவங்க 2 பேருக்கு இப்பதான் புரியுது. இவங்க 2 பேருக்குமே ஒரே மாதிரி நெருப்புனாலே பயம். அப்புறம் சனா பியானோல தாலாட்டு பாட்டு பாடுவாள்ல, அவனுக்கு அதனால நல்லா தூக்கம் வருமே, அது நம்ம அம்மா பாடினது போல, அதனாலதான் உனக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் வாங்க பார்த்தா அவன் ஒரு ரோட்ல நின்று அலறிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பாவம், எவ்வளோ கலகலப்பா இருந்த பையனை இப்படி ஆக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் சிவுவை பார்த்தா அவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஹெச்எம் சொல்லியிருப்பார்ல, குக்கிங் சார் சொல்லியிருப்பார்ல, சாவி 3 புரிஞ்சிச்சு. ஒன்று சனா அப்பாவோட பொண்ணுகிட்ட இருக்கு, இன்னொன்று தம்பிக்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருப்பாரா. அப்பதான் இவன் யோசிச்சு பார்க்குறான். ஒரு நெக்லஸ் மட்டும் தானே இவன் கிட்ட இருந்துச்சு, அதை வர ஹீரோயின் கிட்ட கொடுத்தானா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் வாங்க சொன்னதையும் யோசிக்கிறான். என் அப்பா ஒரு விஷயம் வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு. அப்பதான் அவனுக்கு ஹீரோயினுக்கு ஆபத்துன்னு புரியுது. வேக வேகமா ஓடுறான். ஹீரோயினும் ஊரை விட்டு கிளம்பிட்டா போல. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் ஹெச்எம் காட்டுறாங்க. அவர் ரோட்ல யாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார்ல வந்த ஒருத்தன் நீங்க தான் ஹெச்எம் அப்படின்னு சொல்லி கேட்டு உள்ள ஏத்துறான். இந்த சனாவோட அப்பாவை மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாருல சேர்மன் கிட்ட, அதுக்கு தான் வந்திருப்பாங்க. அப்ப சனாவோட அப்பா என்ன பண்றாருன்னு பார்த்தா அவர் அந்த செக்யூரிட்டி பொண்ணு இப்பதான் அவர் தங்குற இடத்துல வந்து இறக்கி விட்டுருக்கா. அவரும் சரி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி இறங்கினவரு திரும்ப பின்னாடி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. சிவு சொன்னால சேர்மன் வாங்கதா ஜூப்புன்னு நினைக்கிறேன், அவர் சங்குவோட சாவி எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றாருன்னு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த பொண்ணை
ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் மூரிம் அசோசியேஷன் சேர்மன் இருக்கார்ல, அவர் சனாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீ எங்க இருக்க, நான் உங்ககிட்ட பேசணும், நீ மூரிம் அசோசியேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவர் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார்ல, என்ன பண்ணன்னு யோசிக்கிறாரு. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் வாங்க பார்த்தா அவனுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி என்னப்பா எப்படி இருக்க, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இவனோட அப்பா அவங்கள சைனாவுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒத்துக்கிட்டாராம். அந்த விஷயத்தையும் சொல்றாங்க. உடனே இவன் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லாமா, இது நாள் வரைக்கும் நீங்க தானே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றான். வாங்கோட அப்பா நல்லா நங்கூரமா போட்டுட்டாரு. இப்ப அவரோட வாக்கை அவர் காப்பாத்திட்டாரு, நான் என்னோட வாக்கை காப்பாத்தணும்னு யோசிக்கிறான். அப்ப இவன் சாவியை எடுத்தாகணும்னு நினைக்கிறான். இன்னொரு பக்கம் ஷிவு ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து பாக்குறான். அங்க அவ தான் இல்லையே, அவ வீட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துட்டான். அவனுக்கு ஒரே அழுகையா வருது. ஹீரோயின் ஆபத்துன்னு ரொம்ப பதட்டமா இருக்கு. அப்படி இன்னொரு பக்கம் வாங்கோட அப்பா ஒரு கார்ல உட்காந்துருக்காரு. அவர் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட அவங்கள ஆரம்பிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் என்னத்தை ஆரம்பிக்க போறாருன்னு தெரியல. அப்புறம் நம்ம ஹெச்எம் சனாவோட அப்பாவை மீட் பண்ண போனார்ல, ஒரு பில்டிங்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அங்க சனாவோட அப்பா வரல, நிறைய அடியாட்கள் தான் வந்து நிக்கிறாங்க. இப்ப வாங்கோட அப்பா ஒரு இடத்துல கார்ல நின்னார்ல, அதே இடத்துக்கு இந்த மூரிம் சேர்மன் வந்து நிக்கிறாரு. ஆக இந்த மூரிம் சேர்மனும் வாங்கோட அப்பாவும் கூட்டு தான் போல. இப்ப என்ன நடக்குதுன்னு புரியுதா? ஹெச்எம் சனாவோட அப்பாவை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரா, ஆனா சனாவோட அப்பா கிட்ட மூரிம் சேர்மன் நான் உன்னை பார்க்கணும் மூரிம் அசோசியேஷனுக்கு வான்னு சொல்லி அங்க போக சொல்லிட்டாரு. ஆக ஹெச்எம்ஐ அவரை மீட் பண்ண வைக்கிறது இவங்க பிளான் இல்ல, ஹெச்எம் தனியா இழுத்து வர வச்சு அவரை போட்டு தள்ளணும்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் சனாவோட அப்பாவை பார்த்தா அவரை மூரிம் சேர்மன் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாரா, அவர் பேசி முடிக்கவுமே இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவரோட வீடு நெருப்புல எரிஞ்சிச்சா, அப்ப கூட அடிப்பட்டு இவர் கீழே கிடந்திருப்பாரு. அப்போ ஒரு ஆள் வந்திருப்பாரா, அந்த ஆள் மூரிம் அசோசியேஷன் சேர்மன் தான். இப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. அப்படி இன்னொரு பக்கம் வாங்கோட அப்பாவும் மூரிம் சேர்மனும் பேசிட்டு இருக்காங்க. மூரிம் சேர்மன் ஒரு தடவை படுத்த படுக்கையா இருந்திருக்காரு. வாங்கோட அப்பா சொல்லியிருப்பார்ல எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை பத்தி தெரியும்னு, அது உண்மைதான் போல. அது தெரிஞ்சோடனே மூரிம் சேர்மன் போய் பேசியிருக்காரு. உங்ககிட்ட சங்குவோட ஒரு பீஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்க அதை என்கிட்ட கொடுங்க, நான் மிச்சத்தை கண்டுபிடிக்கேன்னு சொல்ல இந்த மூரிம் சேர்மனும் நானே படுத்த படுக்கை ஆயிட்டேன், இதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி என்ன செய்ய அப்படின்னும் போது உங்க வாழ்நாள நீங்க அதிகப்படுத்திக்கலாம், நீங்க அந்த சங்குவை கண்டுபிடிச்சிங்கன்னா இன்னும் வாழலாம் அப்படின்னு ஆசை காட்டி அவர்கிட்ட இருந்து ஒரு சாவியை வாங்கிருக்கு. ஹெச்எம் இப்போ முடிஞ்சிருவாரு. அப்புறம் 3வது சாவி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி மூரிம் சேர்மன் கிட்ட வாங்கோட அப்பா கேட்கிறாரு. அதே நேரம் ஹெச்எம் பார்த்தா அவர் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஆனா 10 பேர்கிட்ட நிக்கிறாங்கல்ல, கொஞ்சம் அடியும் வாங்குறாரு. ஒரு தடவை அடி வாங்கி கீழே விழுறாரு. ஆனா இவருக்கு சனாவோட ஞாபகம் தான் வருது. அந்த வெறியில அப்படி பயங்கரமா மறுபடியும் போய் சண்டை போடுறாரு. ஆனாலும் அவரால் முடியல. 10 பேர் போட்டு அடிச்சதுல கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் எல்லாரும் அடிக்கலாம் பக்கத்துல வரப்போகும்போது யாரோ ஒரு ஆளு தட்டுன்னு எல்லாரும் ஏர்லயே பறந்து அடிக்கிறாரு. யாரான்னு பார்த்தா சனாவோட அப்பா தான். அவருக்கு தான் இப்ப ஞாபகம் வந்துச்சுல்ல, ஃப்ரெண்டை காப்பாத்த ஓடி வந்துட்டாரு. இந்த செக்யூரிட்டி பொண்ணு இருக்குல்ல, அது ஒரு கத்திய கையில வச்சுட்டு அலையுமே, அதை வச்சு சனாவோட அப்பாவை குத்தலான்னு வருது. ஆனா ஹெச்எம் குறுக்க புந்துட்டாரு. ஹெச்எம் மேல குத்து விழுந்துருச்சு. அப்ப சனாவோட அப்பா டக்குன்னு அந்த கத்தியை பிடிச்சி அவளோட வயிற்றுலேயே குத்தி அவளையும் கொண்டுட்டாரு. இப்ப எல்லாருமே அடிபட்டு கிடக்குறாங்க. சனாவோட அப்பா ஹெச்எம் தனியா பிடிச்சி கீழே வச்சு நான் உன்னை தப்பா நினைச்சேன்டா, நான் ஒன்று நம்பியிருக்கணும், உன்கிட்ட முதல்ல வந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல இவர் நான் இப்போ காப்பாற்றுற மாதிரி உன்னை 18 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாற்றிருக்கணும், ஆனால் நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், உன் பொண்ணு உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு பேசவே முடியாமல் பையனும் உயிரோடு இருக்கான், அவன் ஷிவு அவன் எங்கள் ஸ்கூலில் தான் ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இப்போ அப்படி இன்னொரு பக்கம் சனாவை பார்த்தா சனா கிட்ட ஷிவு சொல்லியிருப்பான் போல, ஒரு சாவி இந்த ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த சாவியை நாம் தேடி கண்டுபிடிப்போம், நமக்காக கண்டுபிடிப்போம், நம்ம அப்பா பாதுகாக்கணும்னு நினைச்சாரு, அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை அப்படி யோசிச்சுட்டு இருந்தப்போ இந்த ஸ்கூல்ல தரையில இந்த ஸ்கூலோட சிம்பிள் ஒன்று போட்டிருக்கு, அதுல ஒரு ஷீல்டு மாதிரி உருவாகுது. இவ யோசிக்கிறா என்ன ஷீல்டு இது, அப்போ இங்கே தான் சாவி இருக்கா, ஆனால் இப்போ ஏன் இந்த ஷீல்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது, ஒருவேளை அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு பதறா. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் இந்த வாங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் வாங்கோட அப்பாவுக்கு கால் பண்ணி அந்த ஹெச்எம் இங்கே காணும் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் அப்படி இந்த யோகா சாருக்கு மூரிம் சேர்மன் ஃபோன் பண்ணி ஷிவு தான் சனாவோட தம்பின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே சனாவோட அப்பாவையும் காணுன்ற விஷயமும் தெரியுது. அப்படி மூரிம் சேர்மனுக்குலாம் தலைவலியாக இருக்கு. இன்னொரு பக்கம் வாங்க பார்த்தா அவங்க அம்மாவை ஏர்போர்ட்டில் வழி அனுப்பி விடுறதுக்கு நிற்கிறான். அவன் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கான்ல, இவனோட அம்மா மட்டும் தான் இப்போ இவனுக்கு ஒரே ஆறுதல், நீங்கள் அப்பா கூட இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க என்னை மன்னிச்சிடுறா, இது வரைக்கும் நான் உன்கிட்ட என்ன பாசமாக நடந்திருக்கேன், நீ நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா,
இதை தவிர வர என்னால் என்ன கேட்க முடிஞ்சுது, என்னை மன்னிச்சிடுறா அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே எனக்கும் சந்தோஷம்தான், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷமானு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறான். அதே நேரம் வாங்கோட அப்பா இவனுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு சாவி யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. சனாவோட தம்பி அவன் சிவு தான், அவன்கிட்ட தான் இன்னொரு சாவி இருக்குது, உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போ தான் இவன் யோசிச்சு பார்க்குறான், சிவுக்கிட்ட எப்போவும் ஒரு நெக்லஸ் இருக்கும்ல, அதை யோசிச்சுட்டு அதை வேற ஹீரோயின் கிட்ட கொடுத்தானா, அதையும் யோசிச்சுட்டு இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறான். அப்புறம் அப்படியே ஸ்கூலில் பார்த்தா இந்த யோகா சார் இருக்கார்ல, அவர் சிவுவோட ரூமில் எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டு இருக்காரு. மற்ற பசங்களாம் நிற்கிறாங்க. சனாவும் வேகமாக வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவனோட ரூமை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உனக்கு தெரியும் தானே, உனக்கு தெரியும் தானே, அவன் உன் தம்பின்னு தெரியும் தானே, அந்த சாவி எங்கே இருக்கு, அவன் எங்கே இருக்கான், எங்கே ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு கத்துறாரு. நாங்கள் இது வரைக்கும் உங்கள் மேலே மரியாதை வச்சுருந்தோம், நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணிட்டு இருந்தீங்க, அவங்க மேலே மரியாதை இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பையன் இருந்துட்டு ஹெச்எம் வந்துட்டாரு அப்படின்றத சொல்கிறான். எல்லாரும் வேகமாக போய் பார்க்க ஹெச்எம்க்கு தான் அடிபட்டு இருந்துச்சுல, சனாவோட அப்பா தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்துட்டு இந்த யோகா சார் சனாவோட அப்பா கிட்ட நீ எதுக்கு இவனை தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த யோகா சார் 3 பேரை புது டீச்சராக கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அதுங்களும் பார்த்துட்டு முறைச்சிட்டே நிற்குதுங்க. சனாவும் வேகமாக போய் ஹெச்எம் ஒரு கையை பிடிக்க, அப்புறம் இந்த குக்கிங் சார்லாம் வந்து ஹெச்எம் உள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அந்த புதுசாக வந்த டீச்சரில் 2 பேர், அவங்க 2 பேர் ஜென்ஸ் தான், அவங்க வந்து வேகமாக அட்டாக் பண்ண வராங்க. அப்போ ஒருத்தர் ஹெச்எம் நெஞ்சிலேயே கத்தி இறக்க வரான். ஆனால் சனாவோட அப்பா தான் எனர்ஜி கண்ட்ரோலில் கிங் ஆச்சு. அவர் அப்படியே அவரோட பவரை காட்டுறாரு. லைட்டெல்லாம் உடையுது, அவனால் அடிக்கவே முடியல, பறந்து போய் விழுறான். அப்படியே மாசன் மெதுவாக நடந்து வராரு. அப்படியே இன்னொரு பக்கம் வாங்க பார்த்தா அவன் காரில் வேகமாக போயிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு தான் போகிறான் போல. அப்போ ஒரு விஷயத்த யோசிக்கிறான். வாங் ஷிவ் கிட்ட கேட்டிருப்பான்ல, நீ எப்படி அவளை சந்தோஷமாக வச்சுக்க முடியும், உன் உலகம் வேற அவள் உலகம் வேறன்னு. அப்போ ஹீரோ பதில் சொல்லியிருப்பான், நான் அவளை சந்தோஷமாக வச்சுக்கிடுவானான்னு கேட்டல, அது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சது அவள் தான் என்னோட உலகம், அவள் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. இப்போ அதெல்லாம் நினச்சிட்டே வாங்க ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டான். ஹீரோயின் வீட்டில் தான் ஆள் இல்லைல்ல, அங்கே தானே சிவும் இருந்தான். சிவா அப்படியே வீட்டை விட்டு வெளியில வர 2 பேரும் ஷாக்கா பார்த்துட்டு, அவ இங்கிருந்து போயிட்டா, எனக்கு இப்பதான் தெரியும்னு சொல்ல, அவ போட்டிருந்தாளே அது நீ தானே அவகிட்ட கொடுத்த, அது சங்குவோட சாவியா அப்படின்னு கேட்க, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், உனக்கு எவ்வளவு தூரம் தெரியும் சிவு ஷாக்காகிறான். எனக்கு எல்லாமே தெரியும், நீயும் சனாவும் அக்கா தம்பின்றது முதற்கொண்டு தெரியும், எங்க அப்பாவுக்கும் எல்லாமே தெரியும். இப்போ உன்னால ஹீரோயினுக்கு பெரிய ஆபத்து, நீ ஒரு பெரிய இவன் மாதிரி நெக்லஸை கொடுத்தியே, அதனால அவளுக்கு இப்போ ஆபத்து, நீ அவளை சந்தோஷமா வச்சுப்பேன்னு சொன்ன, இப்போ ஆபத்துல தான் தள்ளியிருக்கேன்னு கத்த. சிவு ஒன்னு யார் ஆபத்துல தள்ளினது, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவனும் கோவப்படுறான். இவங்க 2 பேரும் இப்படி பயங்கர கோவத்தில் இருக்க அப்படியே எபிசோடு முடிக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான், மறக்காம பாருங்க. ஹீரோயின் என்ன ஆனா, அவளை காப்பாத்துறாங்களா, சாவி கிடைச்சதா, அந்த சங்குனா என்ன, அதில் அப்படி என்னதான் இருக்குன்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.